Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 15. கல்யாணமாகாமலே கர்ப்பமாவது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எத்தனை கொடிய அவமானம் என்பதை காந்திமதி தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் அதை காட்டிலும் அந்த அவமானத்தினால் தன் பாட்டனாரும் சித்தியும் எவ்வளவு துடித்து துன்பப்படுகிறார்கள் என்பதையே பெரிதாக நினைத்தாள். அந்த துன்பத்துக்கு முடிவு தற்கொலைதான் என்று நிச்சயித்தாள். தன் வைர அட்டிகையில் ஒரு கல்லை பெயர்த்து பொடி செய்து கொண்டாள். ஒரு டம்ளரில் பாலும் எடுத்துக்கொண்டால் பாலில் வைரப்பொடியை கரைக்க நினைத்த வேளையில் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் அவள் கவனத்தை கலைத்தது. அந்த அறையில் யாரோ ஒருவர் தன்னை கவனித்துக் கொண்டிருப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. இங்கிருந்த சுருட்டு புகையும் மனமும் வருகிறார் போல் தோன்றியது. ராத்திரி வேளையானாலும் எவனோ வேலைக்காரன் ஒருத்தன் விழித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவள் எண்ணினாள். அதையொட்டி இன்னொரு எண்ணமும் உதித்தது. விஷத்தை குடித்த கொஞ்ச நேரத்துக்குள் தன்னை யாரேனும் கண்டுவிட்டால் குற்றுயிரும் குலையுருமாயிருக்கும் போது பார்த்து அவளை காப்பாற்றிவிட்டால் அதன் பின் தற்கொலை செய்து கொள்ள சந்தர்ப்பமே கிடைக்காது. இரவும் பகலும் காவல் இருந்து அவள் உயிர் வாழும்படி பண்ணிவிடுவார்களே. கூடாது. இந்த அரண்மனைக்குள் தற்கொலை முயற்சி செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வந்தாள். அவள் வைரப்பொடியை பொட்டலம் கட்டி இடுப்பில் செருகிக் கொண்டாள். பால் டம்ளரை எடுத்துக்கொண்டால் எவருக்கும் தெரியாமல் அரண்மனையிலிருந்து நழுவினாள். வெளியில் பால் நிலா பரவி கொண்டிருந்தது. யாரும் அதிகமாக போகாத சுனையை நோக்கி நடந்தாள். ஆனால் தன் பின்னால் ஒரு காலடி ஓசை கேட்கிற மாதிரியே இருந்தது. யாரோ பெருமூச்சு விடுகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் நடுநடுவே கேட்டது. சாகத் துணிந்தபின் இதற்கெல்லாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று தைரியமாக மேலே நடந்தாள். எவரும் வராத இடம் என்று ஒரு சுனை பகுதியை அவள் தேர்ந்தெடுத்த போது கப்பென்று ஒரு முரட்டுக்கரம் அவள் கையை பிடித்தது. அரண்மனை வேலைக்காரன் தான் எவனோ பின்தொடர்ந்து வந்திருக்கிறான் என்று என்றெண்ணியவளாக திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஆனால் யாரையும் காணவில்லை. கையை பிடித்திருந்த பிடியை மட்டும் அவளால் உணர முடிந்தது. தைரியத்துடன் உதற பார்த்தாள். அந்த பிடி அவளை விடவில்லை. விடு விடேன என்று கூவினாள். பலன் கிடைக்கவில்லை. மாறாக அந்த கை தன்னை எங்கேயோ இழுப்பதை உணர்ந்தாள். வா வா என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வழியில் இழுக்கிற மாதிரி தோன்றியது. அந்த பிடி இழுக்கும் திசையில் நடந்தவள் இடிந்து சரிந்து கிடந்த ஒரு குடிசையை கண்டாள். அதே வினாடி அவளை பிடித்திருந்த பிடி விலகியது. காலடி யோசை திரும்பிச் சென்று மறைந்து விட்டது. திகைப்புடன் நின்றிருந்த போது அவள் செவியில் ஒரு முனகல் சத்தம் கேட்டது. அந்த தீனமான சத்தம் குடிசைக்குள்ளிருந்து வருகிறது என்பதை அறிந்தாள். இப்போது அவளுடைய பயம் விலகி ஆவல் ஏற்பட்டிருந்தது. மெல்ல குடிசையை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தால் முதலில் இருட்டில் எதுவும் தெரியவில்லை. பிறகு சிறிதாக ஒரு உருவம் புலப்பட்டது. ஒரு கிழவி எலும்பும் தோலுமாக நோய்வாய்ப்பட்டு முனகி கொண்டிருந்தாள். பாட்டி, யார் நீங்க? இங்கே பாருங்க என்று அருகில் உட்கார்ந்து விசாரித்தாள். கையில் பால் டம்ளர் அப்படியே இருந்தது. அதை மெல்ல அவள் வாயில் ஊற்றினாள். கிழவி மெதுவே கண்ணை திறந்தாள். அவளுக்கு உயிர் வந்துவிட்டது என்பது தெரிந்தது. ஆனால் அது ஆச்சரியமில்லை. திடீரென்று தன் அடி வயிற்றில் கனம் குறைகிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டது காந்திமதிக்கு. எழுந்து நின்று தன் வயிற்றை பார்த்து கொண்டால் அதன் சுற்றளவு கம்மியாயிருக்கிறார் போல் தோன்றியது. அவளால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. கிழவி அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தட்டு தடுமாறி, யாரும் இல்லாமல் அநாத மாதிரி கிடக்கணும், இங்கே கடவுள் போல நீ வந்து காப்பாற்றணுமா என்று முறையினாள். காந்திமதி யோசித்தாள். இந்த கிழவியை காப்பாற்றும்படி ஏதோ ஒரு சக்தி தன்னை பணித்திருக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. அதிலும் பலனும் விளைந்திருக்கிறது. இனியும் தற்கொலை பற்றி எண்ணுவதில் அர்த்தமில்லை. பாப்பாட்டி போகலாம் என்று கிழவியை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பி நடந்தாள். அடுத்த ஒரு வாரத்துக்குள் கிழவி தெம்புடன் நடமாடத் தொடங்கினாள். அது மட்டுமல்ல, காந்திமதியின் வயிறு நாளுக்கு நாள் சுருங்கிக் கொண்டே வந்து கடைசியில் கல்யாணமாகாத இளம் பெண்ணுக்கு இருப்பதைப் போல சாதாரணமாகிவிட்டது. மதராஸிலிருந்து வந்து பார்த்த டாக்டர் கர்ப்பத்தின் அறிகுறி துளிக்கூட இல்லையே என்று சொல்லிவிட்டார். தனது பேய் கர்ப்பம் நீங்கியதற்கும் இந்த கிழவிக்கு சம்பந்தம் என்ன என்று ரொம்ப நாள் வரை காந்திமதிக்கு புரியாமல் இருந்தது. கடைசியில் அதுவும் ஒரு நாள் விளங்கியது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் என் புருஷன் இதே அரண்மனையில் தான்மா வேலை செய்தான் என்றாள் கிழவி ஒரு நாள். அவன் பேர் என்ன என்று கேட்டாள் காந்திமதி. சோமு என்று சொல்லி கண்ணை துடைத்து கொண்டாள் கிழவி. காந்திமதிக்கு எல்லாம் விளங்கியது. தன் வாழ்க்கையை பறித்ததற்காக ஜமீன்தாரின் குடும்பத்திடம் பழி தீர்த்து கொண்டு வந்த சோமு அல்லது அவன் ஆவி தன் மனைவியை காப்பாற்றியதற்காக பரிகாரமும் செய்துவிட்டது. நரேஷ் கதையை சொல்லி முடிக்கவும் எங்கள் கட்டை வண்டி மந்திராலயத்தை அடையவும் சரியாயிருந்தது. சிறிய கிராமம், சின்ன தெருக்கள், மைதானத்திலே ஒரே ஒரு பஸ் நின்றிருந்தது. 200-300 பேர் ஒரே சமயத்தில் அதற்குள் நுழைய போராடி கொண்டிருந்தார்கள். ஜன்னல் பக்கமாக சிலர் ஏறி பஸ்ஸினுள் குதித்து கொண்டிருந்தார்கள். பெட்டிகளும் சாக்கு மூட்டைகளும் அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்தன. அந்த
அமளியை பார்க்கையில் எனக்கு கொலை நடுக்கம் ஏற்பட்டது. நரேஷ், எப்படி தான் நாம் திரும்பி போக போகிறோமோ நினைக்கவே பயமாக இருக்குது என்றான். இந்த பாரு, எப்படியோ மந்திராலயத்துக்கு வந்தாயிடுச்சு, திரும்புவது கடவுள் பொறுப்பு. இனி ராகவேந்திர சுவாமிகளை தவிர வேறு எந்த நினைப்பும் உன் மனசில் இருக்கக்கூடாது என்று நரேஷ் கண்டித்தான். உண்மைதான், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னா மறுபடியும் என்னை அவன் தடுத்தான். உன் கவலையை மனிதர்களிடம் சொல்லக்கூடாது, ராகவேந்திர சுவாமிகளிடம் மட்டும்தான் சொல்லணும். அப்போது பஸ்ஸை பிடிப்பதற்காக ஒரு ஆள் என்னை தள்ளிவிட்டு ஓடினான். அவன் கையில் கத்தி ஏதோ இருந்ததோ அல்லது நகம் அப்படிப்பட்டதோ என் முழங்கையில் ஒரு சிறு கீறல் ஏற்பட்டது. 2 பொட்டு இரத்தத்துளி பளீரென்று சிவந்தது. நான் அதையே விரித்து பார்த்தேன். பயப்படாத, மனிதனால் ஏற்பட்ட கீறல் தான், பிசாசின் பல் பட்டு விடல என்று சொல்லி நரேஷ் தன் அடுத்த கதைக்கு தாவினான். இறக்காமல் இருக்க வழி. திடீரென்று 7-8 வருட காலத்திற்குள் கிடுகிடுவென முன்னேறியவர் தொழிலதிபர் சுப்புராமன். குற்றாலத்து அருவி முதுகில் தபதபவென்று அடிக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் அவருடைய தலையிலும் முதுகிலும் படபடவென்று அரைந்து பணத்தை கொட்டொன்று கொட்டியது. சிறு வயது முதல் அவரை அறிந்திருந்தவர்கள் என்ன பண்ணி இந்த ஆள் இப்படி திடீர் கோடீஸ்வரனாக ஆனான் என்று பிரமித்து வாயடைத்து நின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சுப்புராமனே கூட தன் வளர்ச்சியை பற்றி தானே ஆச்சரியப்பட்டார். வெற்றியை தொடர்ந்து வெற்றிதான் வரும், வேறொன்றும் வராது. அந்த நீதிப்படி அவர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போதே அவருடைய சாம்ராஜ்யம் மேலும் பெரிதாயிற்று. நொடித்து போய் உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்த பல நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் அரை விலைக்கும் கால் விலைக்கும் அவருக்கு சொந்தமாகி அவருடைய பெயரை சம்பந்தப்படுத்தி கொண்டதும் ஓஹோ என்று துளிர் விட்டு வளர்ந்து உயர்ந்தன. அவரை மேனேஜிங் டைரக்டராக கொண்ட நிறுவனங்கள் அம்பத்தூரில் பாதியை அடைத்து கொண்டிருந்தன. நுங்கம்பாக்கத்திலும் ராஜா அண்ணாமலைபுரத்திலும் ஒரு டஜன் பங்களாக்களை வாங்கி போட்டிருந்தார். வெள்ளையும் கருப்புமாக தன் அண்ணாநகர் மாளிகையில் நோட்டுக்கற்றைகளை அடைத்து வைத்தார். வைரமும் தங்கமுமாக மாட்டி மனைவி பாக்கியலட்சுமியின் எடையை 2 மடங்கு அதிகரிக்க செய்தார். குழந்தைகளுடன் வருடத்துக்கு 4 தடவை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உல்லாச பிரயாணங்கள் சென்று வந்தார். எல்லாம் இந்த 7-8 வருட காலமாகத்தான். அதற்கு முன் அவர் படாத கஷ்டம் கிடையாது. நன்னிலம் அவர் சொந்த ஊர். ஒரு ஏழை புரோகிதரின் மூத்த பிள்ளை. அவருக்கு கீழே தம்பியும் தங்கையுமாக 7 பேர் உண்டு. பாதி நாள் வெறும் தண்ணீர் கொடுத்து குழந்தைகளை தூங்க பண்ணுவாள் அவர் அம்மா. ஏண்டா இந்த பாவியும் வயிற்றில் வந்து பிறந்தீங்க என்று குழந்தைகளை கட்டிக்கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் விடுவாள். அப்பா தான் புரோகிதம் செய்யும் வீடுகளுக்கு கல்யாணம் ஆனாலும் வேறொன்றானாலும் குழந்தைகள் அழைத்து கொண்டு போவார். நடா சேஷா, உன் பட்டாளத்தை அழைச்சி கொண்டு வந்துட்டே ஆகும் என்று மற்றவர்கள் செய்யும் பரிகாசத்தை பொறுத்து கொண்டு ஓசி சாப்பாடு சாப்பிட வைப்பார். அவமானம் தாங்காமல் சுப்புராமன் எவ்வளவோ சமயங்களில் அழுது கொண்டே சாப்பிட்டு இருக்கிறார். ஒரு வழியாய் படிப்பு முடிந்து சென்னை வந்து ஒரு கார் ரிப்பேர் கடையில் வேலைக்கு அமர்ந்தார். பாக்யலட்சுமியை மணந்து கொண்டார். வேலையை விட்டுவிட்டு ஸ்பேர் பார்ட்டுகள் கடை வைத்தார். அது நஷ்டம். பிறகு ரேடியோ கடை வைத்தார். மறுபடி நஷ்டம். கொத்தவால் சாவடியில் கமிஷன் ஏஜென்ட்டாக ஆனார். கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருந்தது, அதிலும் நஷ்டம். இப்படியே 48 வயது வரையும் வறுமையும் பசியும் பட்டினியும் கடனும் கஷ்டமுமாக வாழ்க்கையை ஓட்டினார். பிறகுதான் ஒரு சிறிய பிளாஸ்டிக் ஏஜென்சி சூடுபிடித்தது. முன்னேற ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. வெற்றி 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 தான். இப்போது சுப்புராமனுக்கு வயது 56. வெற்றி ஏணியின் உச்சி படிக்கு வந்துவிட்டார். அடுத்து என்ன என்று அவரே வியப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயம் மனித வாழ்க்கையின் கசப்பான உண்மை அவரை குலுக்கியது. நண்பர்களுடன் கிளப்பில் பில்லியர்ட்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். திடீரென மார்பை பிடித்து கொண்டார். கீழே விழுந்தார். 100 டன் இரும்பு குண்டினால் இருதயத்தை யாரோ அடிக்கிற மாதிரி வலியினால் துடித்து போய் மயக்க உடைத்தார். சென்னையிலேயே தலை சிறந்த நர்சிங் ஹோமில் அவர் கண் விழித்தபோது சென்னையிலேயே தலை சிறந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவரை நோக்கி புன்னகை செய்து கொண்டிருந்தார். ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு நல்ல வேலை பிழைச்சிட்டிங்க, ஆனால் இன்னும் 6 மாத காலம் உங்கள் வேலைகளை நிறுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும், படுக்கையில் கட்டாய ரெஸ்ட் என்று எச்சரித்தார் டாக்டர். தன் பிஸ்னஸ் அலுவலர்களை பிள்ளைகளிடம் ஒப்படைத்தார் சுப்புராமன். மனைவியும் வேலையாட்களும் நர்ஸ்களும் பணிவிடை செய்ய வேண்டா வெறுப்பாக ஓய்வெடுத்துக் கொண்டார். கை கால்களை அசைக்காமல் படுத்திருந்தாரே தவிர அவருடைய மனம் ஓய்வில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தது. 2வது அட்டாக்கோ 3வது அட்டாக்கோ வந்தால் தன் வாழ்வு அவ்வளவுதான் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. என்ன அநியாயம் இது என்று விதியை சபித்தார். கிட்டத்தட்ட 50 வருட காலம் சோற்றுக்கும் துணிக்கும் லாட்ரி அடித்தாயிற்று. சென்ற 5 வருடமாகத்தான் சுகங்களை தூய்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதற்குள் முற்றுப்புள்ளியா? அக்கிரமம்!
இன்னும் 10 வருடம் 20 வருடம் உயிரோடு இருக்க முடியாதா என்று சிந்திக்க ஆரம்பித்தவர் ஏன் இறக்காமலே இருக்க முடியாதா என்று ஆராய்ச்சியில் இறங்கினார். மனிதனாக பிறந்தவன் சாகாமல் இருப்பதற்கு வழி இருக்குமா என்று எண்ணலானார். அதற்கான புத்தகங்களையும் ஓலைச்சுவடிகளையும் வரவழைத்து படிக்கத் தொடங்கினார். தொடரும்.